அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த கல்லூரி பேராசிரியை நித்திகா மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க திட்டம். பணியாற்றும் திண்டுக்கல் கல்லூரியில் அடுக்கடுக்கான புகார்கள் வந்ததால் முடிவு. நகை திருட்டு புகாரில் 15 நிமிடங்கள் விசாரித்த பின் விடுவித்திருந்த திருப்புவனம் காவலர்கள் அன்றிரவே சிறப்பு படை விசாரணை என அழைத்து தாக்கிய நிலையில் அதற்கு உத்தரவிட்டது யார் என கேள்வி. அஜித்குமார் கொலை வழக்கில் 3வது நாளாக மதுரை மாவட்ட நீதிபதி விசாரணை. திருப்புவனம் அரசு மருத்துவமனை காவலர்கள் அஜித்குமாரை அழைத்து வந்தார்களா என மருத்துவரிடம் கேள்வி. திருமணத்திற்கு முன்பு தம்பதியருக்கு மருத்துவ பரிசோதனையை கட்டாயமாக்க கோரிய மனு தள்ளுபடி. நீதிமன்றம் எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என நீதிபதிகள் கேள்வி. தமிழ்நாடு முழுவதும் 1000 பொதுக்கூட்டங்கள் நடத்துவது குறித்து தாவேக செயற்குழு கூட்டத்தில் இன்று முடிவு. விஜய் தலைமையில் சற்று நேரத்தில் கூட்டம். ஹோசூர் அருகே 13 வயது சிறுவன் கொலை தொடர்பாக 2 பேர் கைது. தகாத உறவை நேரில் பார்த்ததால் கொலை செய்ததாக தகவல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேகத்தையொட்டி நாளை முதல் 600 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை செங்கோட்டை இடையே நாளை மறுதினம் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் அறிவிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 440 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் 72,400 ரூபாய்க்கு விற்பனை. ஜார்க்கண்டில் நின்று கொண்டிருந்த ரயில் மீது மோதிய மற்றொரு சரக்கு ரயில். பெட்டிகள் தரம் புரண்ட பதற வைக்கும் வீடியோ. திருப்பூர் மாவட்டம் குண்டடம் அருகே தொழிலில் ஏமாற்றியதாக கூறி வியாபாரி தற்கொலை. திமுக நிர்வாகிகள் உள்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு. ஈரோட்டில் 12ஆம் வகுப்பு மாணவனை அடித்துக் கொன்றதாக சக மாணவர்கள் 2 கைது. மாணவிகளுடன் பேசியதால் கொலை என மாணவனின் தந்தை குற்றச்சாட்டு. கோத்தகிரி பகுதியில் 21 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை என புகார். அறிவியல் ஆசிரியர் கைது. கானாவிலிருந்து டிரினிடட் டுபாகோ தீவினை சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்ற அந்நாட்டு பிரதமர் பாரம்பரிய நடனத்தை கண்டு மகிழ்ந்தார். இங்கிலாந்தில் இரட்டை சதம் விளாசியதன் மூலம் 13 புதிய சாதனைகளை படைத்தார் சுப்மன் கில். இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 587 ரன் குவிப்பு. 77 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து இங்கிலாந்து தத்தளிப்பு. திருப்புவனம் கோயில் காவலர் கொலை விவகாரத்தில் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி அளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட கோரிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாவேக சார்பில் மனு. குரோஷியாவில் நடைபெறும் ரேபிட் செஸ் போட்டியில் உலகின் நம்பர் 1 வீரர் கால்சனை மீண்டும் வீழ்த்திய உலக சாம்பியன் குகேஷ். கருப்பு காய்களுடன் விளையாடிய போதும் அபார வெற்றி. இலங்கை வங்கதேசம் இடையேயான ஒருநாள் போட்டியின் போது மைதானத்துக்குள் நுழைந்த பாம்பு. பாம்பு டான்ஸ் ஆடி எதிரணியை கலாய்க்கும் வங்கதேச அணிக்கு ஆதரவாக பாம்பு வந்ததாக நெட்டிசன்கள் கிண்டல் பதிவு. Now that snake is a regular visitor here. I hope it's a non-poisonous water snake. Oh, it looks so dangerous. Where exactly is it? தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்க நீலாங்கரையில் உள்ள இல்லத்திலிருந்து பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு விஜய் புறப்பட்டுள்ளார். இது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில்ராஜா வழங்க கேட்கலாம். செந்தில்ராஜா, விவரங்கள்.
விஜயின் மக்கள் சந்திப்பு குறித்து இன்றைய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூத் கமிட்டி கருத்தரங்கை எங்கு நடத்துவது என்றும் இன்று நடைபெறக்கூடிய கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவேக மாநில செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இல்லத்திலிருந்து விஜய் புறப்பட்டிருக்கிறார். பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு விஜய் புறப்பட்டிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நீலாங்கரையில் உள்ள இல்லத்திலிருந்து பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு விஜய் புறப்பட்டிருக்கிறார். இன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் வரக்கூடிய தேர்தல் பற்றி பல்வேறு ஆலோசனைகள் நடத்தப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பூத் கமிட்டி கருத்தரங்கை எங்கு நடத்துவது என்றும் இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில்ராஜா. செந்தில்ராஜா, விவரங்கள். மோனிசா, தமிழக வெற்றி கழகத்துடைய செயற்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. விஜய் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதற்காக தான் தன்னுடைய அவிநாசியில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யாவிற்கு திருமணத்தின் போது வரதட்சணையாக கொடுக்கப்பட்ட 300 சவரன் நகை மற்றும் சொகுசு கார் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி திருமணத்திற்கு வரதட்சணையாக கொடுத்த காரில் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கச் சென்ற இந்த ரிதன்யாதான் திருமணமான 2.5 மாதங்களில் உருக்கமாக வீடியோ வெளியிட்டு உயிரை மாய்த்து தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே கைகாட்டிப்புதூர் பகுதியைச் சேர்ந்த ரிதன்யாவுக்கு கவின்குமார் என்பவருடன் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. வரதட்சணையாக கவின்குமார் வீட்டில் 500 சவரன் கேட்டதாகவும் அதில் திருமணத்தின் போது 300 சவரன் நகை, 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வால்வோ கார் உள்ளிட்டவை கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. திருமணமான 2 வாரங்களில் வரதட்சணை கேட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கணவர் மற்றும் அவரது பெற்றோர் கொடுமைப்படுத்துவதாக கூறி தற்கொலை செய்து கொண்டார் ரிதன்யா. இந்த நிலையில் ரிதன்யாவின் கணவர் கவின்குமார் குடும்பத்திற்கு வரதட்சணையாக கொடுத்த விலை உயர்ந்த கார் மற்றும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளின் புகைப்படங்கள், வீடியோக்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளன. திருமண நிச்சயதார்த்தத்தின் போது ரிதன்யா மகிழ்ச்சி பொங்க பேசும் வீடியோ காட்சிகளும் இணையத்தில் பகிரப்பட்டு வருகின்றன. இவ்வளவு மகிழ்ச்சியுடன் இருந்த பெண்ணை தற்கொலை செய்யும் அளவுக்கு கணவர் வீட்டார் தள்ளியது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ரிதன்யா தற்கொலை விவகாரத்தில் அவரது கணவர், மாமனார், மாமியார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் கவின்குமாரும் அவரது தந்தையும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே கணவர் கவின்குமார் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனு திருப்பூர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கவின்குமாருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என ரிதன்யாவின் தந்தை தரப்பில் இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரையின் வழக்கறிஞர் மோகன் வழக்கு விசாரணையில் தொய்வு இருப்பதாக கூறினார். வழக்கு நம்ம புகார்தார தரப்புல கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்குமே காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்குமே அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு டோட்டல் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. புகார்தார கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் முழுசா அவங்க கன்சிடர் பண்ணல. ஆடியோ என்கொயரி அதுவும் பெண்டிங் இருக்கு. இதுல டவுரி ஹராஸ்மெண்ட் இருக்கு. அதையும் சொல்லியிருக்கோம். அதையும் அமன் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த வழக்கில் 3வது குற்றவாளியான கவின்குமாரின் தாய் சித்ரா தேவியை பிடித்து விசாரணை நடத்தினால் முழு விவரமும் தெரியவரும் என்றும் வழக்கறிஞர் தெரிவித்தார். இந்நிலையில் பெண் குழந்தைகள் நன்றாக வாழ வேண்டும் என்றால் வரதட்சணை கொடுக்க வேண்டாம் என்று நடிகை குஷ்பு கருத்து தெரிவித்துள்ளார். உங்க பெண் நல்லா வாழணும்னா இந்த வரதட்சணை கொடுக்கறதோ இல்ல வரதட்சணை பேர் வரலனாலும் நான் ஆசையா கொடுக்குறேன், அதுவும் வேண்டாம்.
இந்த மாதிரி அண்ட் யாராவது ஒரு முறையாவது உங்கள் பொண்ணுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படி கேட்டாக்கா அப்படி ஒரு குடும்பத்திலே உங்கள் பொண்ணு கட்டி கொடுக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்போது நாளைக்கு கண்டிப்பாக இது வேணும்னு அவங்க வாய் திறந்து கேட்பாங்க. பெண்கள் தங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வாய் திறந்து பேச வேண்டும் என்றும் வரதட்சணை கொடுமை போன்றவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். நெல்லையில் ரம்புட்டான் பழத்தின் விதை தொண்டையில் சிக்கி 5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட மேலப்பாளையம் தெற்கு தைக்கா தெருவைச் சேர்ந்தவர் நிஜாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியும் நிஜாம் தனது 5 வயது மகன் ரியாஸை தனது பெற்றோரின் கண்காணிப்பில் விட்டுள்ளார். இந்நிலையில் தாத்தா ஷேக் பரீத்துடன் கடை தெருவுக்கு சென்ற ரியாஸ் கண்களை கவரும் வகையில் இருந்த ரம்புட்டான் பழத்தை சுவைக்க விரும்பி கேட்டுள்ளார். அடுத்த சில மணி நேரங்களில் என்ன நேரப் போகிறது என்பதை அறியாத ஷேக் பரீத் தனது பேரனின் ஆசைக்காக ரம்புட்டான் பழத்தை வாங்கி கொடுத்துள்ளார். ஆர்வத்தில் பழத்தை சாப்பிட்ட ரியாஸுக்கு அதன் விதை தொண்டையின் மூச்சு குழாய் பகுதியில் சிக்கிக் கொண்டது. கண்களை விழித்துக் கொண்டு மூச்சுவிட முடியாமல் திணறிய ரியாஸை உறவினர்கள் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இருப்பினும் மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே சிறுவன் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். வழுவழுப்பான பழங்களை குழந்தைகள் சாப்பிடும் பொழுது அதை நன்கு மென்று உண்கிறார்களா என பெற்றோர் கவனிக்க வேண்டும் என நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை பிரிவின் தலைவர் ரவிக்குமார் தெரிவிக்கிறார். குழந்தைகளின் பெற்றோர்கள் வலுவழுப்பு தன்மை உள்ள பலாப்பழம், இளந்த பழம், ரம்பூட்டான் பழங்கள் இந்த மாதிரி பழங்களை சாப்பிடும்போது மிகவும் கவனமாக கையாள வேண்டும். சாப்பிடும்போது உறுதல் தன்மை இருக்கக்கூடாது, சவைச்சி சாப்பிட வேண்டும். அரசு மருத்துவமனைகள் நவீனமயமாக்கப்பட்ட நிலையில் இதுபோன்ற துயர சம்பவங்களை தவிர்க்க மக்கள் உடனடியாக அருகில் உள்ள அரசு மருத்துவமனைகளை அணுக வேண்டும் என மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி பாலன் தெரிவித்துள்ளார். எது நேரமும் உடனடியாக நம்ம அரசு மருத்துவமனையை அணுகிறோம். வந்துட்டாலே நாங்கள் அடுத்த மாதிரி எமர்ஜென்சி ட்ரெக்கியோஸ்டமி அதெல்லாம் நாங்கள் தாய் வார்டிலே செஞ்சுருவோம். இஎன்டி டாக்டர் ஃபர்தர் ப்ரொசீஜர் கூட செஞ்சு அந்த மூச்சை சீராக வச்சு நாங்கள் காப்பாற்றுற அளவுக்கு கெப்பாசிட்டி எங்கள் அரசு மருத்துவமனையில் இருக்கு. சிறுவர்களுக்கு பழங்களை கொடுத்தாலும் பார்த்து கவனமுடன் கொடுக்க வேண்டும் என பெற்றோர்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள் மருத்துவர்கள்.